விவாகரத்தான பெண்களுக்கு எது குலதெய்வம்? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். குலதெய்வம் படங்களும் வைக்கலாமா? வைக்கலாம். தாராளமா வைக்கலாம். நம்ம குலத்தையே காக்கிற தெய்வம் அதுதானே! சில பேர் குலதெய்வம் படம் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இல்ல. அது என்ன சொல்லுவாங்கன்னா, சிலருக்கு அந்த குலதெய்வம் உக்கிரமான தெய்வங்களாக இருக்கும். இப்ப காளி மாதிரி ம். சில உக்கிரமான தெய்வங்களாக இருக்கும். அதனால அவங்களுக்கு அது வைக்கக்கூடாது அப்படின்னு தோணுதே தவிர, ம். மத்தபடி என்ன பொறுத்தவரைக்கும் உக்கிரமான தெய்வங்கள்லாம் எதுவுமே இல்ல. எல்லா தெய்வங்களும் நமக்காகத்தான் அங்க உக்கிரமானது. ஒரு நன்மை நடக்கணுங்கிறதுக்காக தான் தீயதை அழிப்பதற்காக அந்த தெய்வம் உக்கிரமாச்சு. அதனால அந்த குலப்பிள்ளைகளுக்கு அது காக்கும் தெய்வங்கள் தான். சரி, வச்சுக்கலாம். விவாகரத்தான பெண்களுக்கு எது குலதெய்வம்? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். கணவன் குலதெய்வம் எதுவோ, அது அவர்கள் குலதெய்வமாக கடைபிடிக்கணும். விவாகரத்தாகி பிள்ளைகள் இருக்கிறாங்க, வேறு துணை தேடாமலேயே அவங்க வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா, கணவர் குலதெய்வமே அவர்களுக்கு பேசும். மனரீதியாகத்தான் இவர்கள் பிரிந்தார்களே தவிர, ம். தெய்வத்தின் ரீதியாக இதுக்கு பிரிவினை அப்படிங்கிறது கிடையாது. இவர்கள் குலதெய்வம், அவங்க தாய் வீட்டு குலதெய்வத்தை வழிபடலாம்.